வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி. இன்னைக்கு நம்ம ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்க ஐஸ்வர்யம் மேக் ஓவருக்கு தான் வந்திருக்கோம். என் ஒய்ஃப் இங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மேக் ஓவர், டெய்லரிங், ஆரி ஒர்க், பியூட்டி, காஸ்மெட்டிக்ஸ்னு ஏகப்பட்ட விஷயம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னொன்னா என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் மேம். வணக்கம். என்ன பண்ணோம்? மாமா பொண்ணுக்கு மேரேஜ் நெக்ஸ்ட் மந்த்துங்க. ஓகே. ஸோ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இங்கே பார்லர் ஓப்பன் பண்ணியிருக்கிறதா, பிரைடல் மேக்கப் நல்லா பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதான் பார்த்துட்டு எப்படி மேக்கப்லாம் இருக்கு புக் பண்ணிக்கலாம். வாங்க உட்காந்து பேசலாம். இப்போ பொண்ணு எப்படி கேட்குறாங்கன்னா, ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது, மேக்கப் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது, சட்டிலாக சிம்பிளாக இருக்கணும், நார்மலாக கேஷுவலாக இருக்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணலாம்? ஓகே, நம்மள்ட்ட என்ன டைப் ஆஃப் மேக்கப்பும் நம்ம தேங்க்யூ எல்லா டைப் ஆஃப் மேக்கப்பும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஹெச்டி, சினி, வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே. நீங்கள் வந்து நம்மளோட பேஜ் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்க்குறீங்களா? ஓகே பார்க்கலாம். இது சினி மேக்கப். ஓகே. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட செட்டில்டு மேக்கப் பண்ணியிருக்கிறது. இது நேற்று தான் ஒரு ரிசப்ஷன் பண்ணோம். ஓகே ஓகே. ப்ளவுஸ் பண்ணிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஹெச்டி மேக்கப். ஸோ எல்லா மேக்கப்புமே ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே. இது பேக் சைட். ஓகே. பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம லுக்கு. ஓகே. இப்போ ஜுவல்ஸ் எல்லாமே நீங்களே பண்ணுறோம். செட் ரெண்டலுக்கு இருக்கு. இன்கேஸ் நீங்கள் வெளியில் மேக்கப் பண்ணுறீங்க, எனக்கு ரெண்டலுக்கு மட்டும் செட் வேணும்னாலும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் A to Z நம்ம உள்ளே வந்துட்டிங்கனாலே பொண்ணுக்கு தேவையான எல்லாமே பண்ணிக்குவோம். மாப்பிள்ளைக்கு க்ரூம் மேக்கப் மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி. ஓகே. மற்றபடி எல்லாமே உள்ளே வந்துட்டா நம்ம கடையில் எல்லாம் பண்ணிக்கலாம். சரி, நான் இதில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ என்னென்னா, எனக்குமே ரீசெண்டாக வெயிலெல்லாம் போய் ரொம்ப டேன் ஆகிருக்கு. ஃபேஸ் ரொம்ப டேனாக இருக்குது. ஒரு ஃபேஷியலும் பண்ணிக்கலான்ட்டு தான் இப்போ நான் பார்த்தேன். ஸ்கின் டைப் பார்த்து அவங்க என்னென்ன என்ன நீங்கள் இப்போ என்னென்ன ஃபேஷியல் இங்கே பண்ணுறீங்க? நார்மல் ஃப்ரூட் பேக்லேருந்து ஹைட்ராலிக் ஃபேஷியல் வரை எல்லா டைப்பும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ உங்கள் ஸ்கின் டைப் பார்த்து உங்களுக்கு எது ஓகே அப்படின்னு நம்ம ஸ்டாஃபே பார்த்து பண்ணி விட்டுருவாங்க. உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுறோம், இந்த பிராண்டில் பண்ணுறோம் மேம், எந்த ப்ராப்ளம் இருக்காது, சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது எல்லாமே. ஏன்னா என்னோட வந்து சென்சிட்டிவ் ஸ்கின், கொஞ்சம் ஏதாவது பட்டாலே எனக்கு சென்சிட்டிவாக இருக்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே. உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கா, அதுக்கு என்ன வந்து சொல்யூஷன், அந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே ஓகே. சரி, எனக்கு என்னன்னு பார்த்துட்டு எனக்கு நல்லதா ஒரு ஃபேஷியல் மட்டும் பண்ணி. கண்டிப்பாக பண்ணி. ஓகே. இந்த பார்லர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டஞ்சத்திரம் தாராபுரம் ரோட்டில் தங்கமயில் ஜுவல்லரிக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சர்வீசஸும் இருக்குது. நிறைய விஷயங்கள் புதுசாக ஒட்டஞ்சத்திரத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஆம்பியன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸியாக ஒரு டயர் 1 மெட்ரோ சிட்டியில் எந்த அளவுக்கு வந்து ஒரு பார்லர் வந்து வச்சுருப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அட்டகாசமான பிரைடல் ஜுவல்ஸ் எல்லாம் இவங்க வந்து ரெண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் காஸ்டியூம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுலேயுமே சாரீ ட்ராப் பண்ணி உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய அந்த ஜுவல்ஸை வந்து ரெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி இருக்கும். உள்ளுக்குள்ள பார்லருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி செக்ஷன் இருக்குங்க. அது போக உங்களுக்கு டெய்லரிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூஜ் மேன் பவரோட ஒரு தனி செக்மெண்ட்டே வச்சிருக்காங்க. பார்லர், மேக்கப் ஃபார் பிரைட், க்ரூம், அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ப்ரீ பிளேட்டட் சாரீ, பிரைடல் ஜுவல்லரி, பிரைடல் பேங்கிள்ஸ், ஃபேஷன் டெய்லரிங், பிரைடல் பிளவுஸ், ஆரி ஒர்க், பிளேட் டெக்கரேஷன், மணப்பெண்களுக்கு வந்து ஃப்ளவர் மேக்கிங், அது போக டேட்டூ, நெயில் ஆர்ட் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இவங்க வச்சிருக்காங்க. உங்ககிட்ட எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபேஷியல்ஸுமே இருக்குங்க. அவங்க ஸ்கின்னை அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஷியலை சஜஸ்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு என்னோட ஸ்கின்னை பார்த்துட்டு உங்களுக்கு ஹைட்ரா ஃபேஷியல் நல்லா செட் ஆகும், இன்னைக்கு அது பண்ணிக்கங்க. அதுவும் ஒரு 3 செட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கும் ஃபேஸு. ஸோ மந்த்லி ஒன்ஸ் மேக்ஸிமம் வந்து பண்ணிக்கங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் ஹைட்ரா ஃபேஷியல் தான் பண்ண சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபேஸ் வந்து நல்லா கிளன்ஸ் பண்ணுறாங்க. கிளன்சிங் மில்க் வச்சுட்டு கிளன்ஸ் பண்ணோடனே நம்ம ஃபேஸில் இருக்கிற டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இவங்க க்ரீம் அப்ளை பண்ணுறாங்க. லைட்டாக ஒரு மசாஜ் கொடுக்குறாங்க. மசாஜ் கொடுக்கும்போதே நல்லா ஸ்மூத்தாக தான் பண்ணாங்க. கைக்கு நல்லா க்ளவுஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் ஸ்க்ரப்பர். இந்த ஸ்க்ரப்பர் வச்சு அந்த க்ரீம் அப்படியே மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஃபேஸில் இருக்கிற ஒயிட் ஹெட்ஸு, டெட் செல்ஸ் இது எல்லாமே ரிமூவ் ஆயிரும். லைட்டாக ஒரு ஹீட்டாக இருக்கும். நமக்கு இது பண்ணும்போதே நம்ம ஃபேஸில் வந்து ஒரு ஹீட்டான எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். குட்டி குட்டியாக பிம்பிள்ஸ்லாம் இருந்தால் அதுவும் இதிலே ரிமூவ் ஆயிடுது. நெக்ஸ்ட் அதை க்ளீன் பண்ணிடுறாங்க. க்ளீன் பண்ணோடனே கொஞ்சம் ஃபேஸ் நல்லா ஒரு பிரைட்டனாக இருக்குது பாருங்க. அதுக்கப்புறமும் ஒரு க்ரீம் மசாஜ் கொடுக்குறாங்க. க்ரீம் போட்டு நல்லா மைல்டாக ஒரு மசாஜ் கொடுக்குறாங்க. இப்போ வந்து இது வந்து கோல். ஸோ வந்து நார்மலாக நம்ம ஃபேஸ் வந்து நீங்களே ஒரு ஐஸ் க்யூபோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் தரும். ஸோ நம்ம இந்த ஜெல்லுக்கும் நம்ம இந்த க்யூப் யூஸ் பண்ணோம்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக ஃபீல் ஆகும்.
மேக்கப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட சினி ஸ்டைல் மேக்கப்பு, ஹெச்டி மேக்கப்பு, வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்னு ஏகப்பட்ட மேக்கப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி ப்ரீ ப்ளீட்டிங், டேட்டூஸ், மெஹந்தின்னு எல்லா சர்வீஸுமே இவங்க அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்பப்போ எல்லா அப்டேட்ஸுமே கொடுத்துட்டு இருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ எனக்கு பண்ணிட்டு இருக்கிற ஹைட்ரா ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா பேசிக் தான். இதுலேயே அட்வான்ஸ்டு மெத்தடும் கொடுக்குறாங்க. ஃப்ரூட் ஃபேஷியல், டைமண்ட் ஃபேஷியல், கோல்டன் ஃபேஷியலில் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹைட்ரா ஃபேஷியலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000. இந்த ஆடி மாசம் 1 மந்த் மட்டும் இது ஆஃபர்ல 2000க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து நீங்க எங்க இருந்து புக் பண்ணீங்கனாலும் இவங்க வந்து பிரைடல் மேக்கப் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க மேக்கப் பண்ண பிரைடல்ஸ் பிக்சர்லாம் பாத்தீங்க, பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருந்தது. ஒரு சினி ஸ்டைல்ல பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த எஃபெக்ட் இருந்தது. நீங்க எந்த மாதிரியான மேக்கப் சொல்றீங்களோ அந்த மாதிரி அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஃபேஸில லாஸ்ட் ஸ்டெப்பா ஒரு பேக் அப்ளை பண்ணி இந்த எல்இடி மாஸ்க் செட் பண்றாங்க. இது பண்ணும்போது நம்ம ஃபேஸ் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது, நம்ம ஃபேஸ் பிரைட் ஆகுது. ஹேருக்கும் பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்பா, ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங், கெரட்டிங்னு எல்லா சர்வீஸும் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பெடிக்யூர், மெடிக்யூர், இந்த மாதிரி நீங்க பார்லர்ல என்னென்ன சர்வீஸ் கேட்குறீங்களோ அது அத்தனையும் இவங்க அட்டகாசமா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபேஷியல் பண்ணாலும் நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிக்கணும். டெய்லியும் வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும். நிறைய ஃப்ரூட் ஜூஸஸ் டெய்லியுமே இன்டேக் பண்ணணும். ஏன்னா உள்ள இருந்து இன்டேக் பண்ணும்போது தான் நம்ம ஃபேஸோட க்ளோ தெரியும். நிறைய வாட்டர் குடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். இது எல்லாமே அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ கிளைண்ட் போகும்போது அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறதையும் இவங்க நல்லா கரெக்டாக சொல்லி தர்றாங்க. லாஸ்ட்டாக இந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு போட்டிருந்த அந்த பேக்கை மைல்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அழகாக அதை ரிமூவ் பண்ணி இந்த ஃபேஸியில் அவங்க சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஐஸ்வர்யம் மேக்கோவரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செட்டு வந்துட்டு இந்த ரெண்டலுக்கு நாங்கள் விடுறோம். நாங்கள் இது நீங்கள் மேக்கப் புக் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு ரெண்ட்டுக்கு கொடுங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சோக்கர் மட்டும் போதும், இந்த மாதிரி மட்டும் ஒரு பெண்டன் மட்டும் போதும் அப்படின்னாலும் சின்ன சின்ன பீஸ் கூட கொடுக்குறோம். இப்போ உங்களோட என்கேஜ்மெண்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கும், எனக்கு என்னோட எல்லா ஜுவல்ஸும் இருக்குது, எனக்கு பெல்ட்டு மட்டும் போதும் அப்படின்னிங்கன்னா பெல்ட்டு மட்டும் ரெண்டல் கொடுக்குறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூ ஃபேஷன், நியூ கலெக்ஷன், நீங்கள் இன்ஸ்டாவில் என்ன பார்க்குறீங்களோ அது பூராமே நம்மக்கிட்ட இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிளேட் டெக்கரேட்டிங். நம்ம பிளேட் டெக்கரேட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மட்டும் வேணும்னாலும் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம், பிளேட் மட்டும் வேணும்னாலும் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃப்ரூட்ஸோடு வேணும், இல்லை நல்லா பேக்கிங் பண்ணி வேணும், எல்லாமே நீங்கள் கவர் பண்ணி அழகாக கொடுங்கன்னா நீங்கள் எத்தனை பிளேட் கேட்டாலும் நம்ம பண்ணித்தரோம். நம்ம சூப்பராக இப்போ பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இந்த பிளேட் டெக்கரேட்ஸில் கோல்டு கலர் இருக்குது, உங்களுக்கு கோல்டு கலர் கூட இருக்குது. கோல்டு கலரில் வேணும்னாலும் அதை பிளேட் டெக்கரேட்டிங்கில் கோல்டு பண்ணி தந்துட்டுருக்கோம். நம்ம கோல்டு கலரில் இது இப்படியே வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஹேங்கரில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் அந்த பிளேட் டெக்கரேட்டிங் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸு, ப்ரைடலுக்கு உண்டான பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷனே நம்மக்கிட்ட வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த கலெக்ஷனே இருக்காது. எல்லாமே ப்ரைடல் கலெக்ஷன், எல்லாமே உங்களுக்கு யூனிக்காக வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு ப்ரைடலுக்கு உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளியில் நீங்கள் போகவே தேவையில்லை. எல்லாமே நம்ம ஷாப்பில், நம்ம ஐஸ்வர்யத்தில் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டாலஜி பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீமு, நம்மளோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு போகிறவங்களும் இருக்காங்க, உள்ள ஏசியில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப்ல வந்து 50, 35 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீம் இருக்குது நம்மக்கிட்ட. சன்ஸ்க்ரீம் இல்லாமல் ஆல் ப்ராடக்ட் இருக்குது. ஹேருக்கு சிரம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேரு எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைடலுக்குன்னு ஒரு நெயில் பாலிஷ், நெயில் ஆர்ட் பண்ணுறோம். நம்ம அந்த நெயில் ஆர்ட்டும் இங்கே பண்ணுறதுனால நம்ம நெயில் பாலிஷும் நல்ல குவாலிட்டியான நெயில் பாலிஷும் நம்ம கொடுக்குறோம். நம்ம இது இல்லாமல் பெரிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த மிரர் யார் வீட்லேயும் கொஞ்சம் இருக்காது. என்னென்னா இங்கே மட்டும்தான் இருக்கும், பியூட்டி பார்லரில் மட்டும்தான் இருக்கும். இந்த மிரரும் சேல்ஸ் பண்ணுறோம். எதுக்கு தெரியுமா, நம்ம இப்போ வந்து நம்ம ரூமில் வந்துட்டு ப்ளவுஸ் போட்டு பார்ப்போம் இல்லையா, பேக் சைடு அது கரெக்டாக இருக்கிறதுக்காக இந்த மிரர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மிரரு ஒரு சின்ன விஷயம், ஆம்பேடு ஒரு ப்ளவுஸ் நீங்கள் ப்ரைடல் ப்ளவுஸ் போடுறீங்கன்னா அதுக்கு ஆம்பேடு ரொம்ப முக்கியம். அந்த ஆம்பேடும் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். லிப் லைனரு, லிப்ஸ்டிக்கு, காஜோலு, ஐலைனரு, லிப் பென்சிலு, இந்த மாதிரி நிறைய எல்லா காஸ்மெட்டாலஜியுமே நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட செல்ஃப் மேக்கப்புக்கு என்ன தேவையோ இங்கே நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வாங்கிக்கலாம். உங்களுக்கு செல்ஃப் மேக்கப்புக்கு குட்டி ப்ராடக்ட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாரீ வேர் பண்ணும்போது இந்த இடத்துல கலையாமல் இருக்கிற ஸ்டிப்பு ஓட்டுவோம், அது கூட நம்மக்கிட்ட இருக்குது. இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேர்த்துக்கு காதில் வந்து ஹோல் பெருசாக இருக்கும். அந்த ஹோல் இருக்கனால நிறைய நம்ம பெரிய தோடு போடணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் போட முடியாது. இப்போ என்ன பண்ணலாம் தெரியுங்களா, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன ஸ்டிக்கர்
அந்த ஸ்டிக்கர் நம்ம ஒட்டுறது நாங்கள் பியூட்டிஷியன் மட்டும்தான் பண்ணுவோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு வேணும்னு நீங்களும் வாங்கிக்கலாம். அந்த ஸ்டிக்கர் பின்னாடி ஓட்டிட்டு பெரிய நம்ம செட்டாக போட்டுக்கலாம். சின்ன ஒரு மைனூட் நாட்ட விஷயம் இல்லை, நம்ம எல்லாமே இங்கேயே வச்சுருக்கோம். நீங்கள் வெளியில் போகவே தேவையில்லை, சென்னை கோயம்புத்தூர் தேட தேவையில்லை, நெட்டில் போட தேவையில்லை, எல்லாமே நம்மக்கிட்டே நம்ம ஐஸ்வர்யத்திலே வாங்கிக்கலாம். இவங்களோட இன்னொரு பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்ரீ பார்வதி சில்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணிக்கடை இருக்குது. அதோட மாடியில் இருக்குங்க. ஸோ நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் ஏதாவது வெளியூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு அங்கே இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் எங்கேயுமே நீங்கள் போய் உங்களுக்கான சர்வீசஸை எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கு, சுடிஸு, ஃபுல் ஃப்ராக்கு, இப்போ உள்ள ட்ரெண்டில் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வேணுமோ செய்யணும். எனக்கு மெயின் இங்கே ஒன்று ஒரு ஐஸ்வர்யங்கிறதுல வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்ன தெரியுங்களா, நீங்கள் அளவு ப்ளவுஸ் கொண்டு வர வேணாம். பாயிண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அளவு ப்ளவுஸ் கொண்டு வர வேணாம். அளவு உங்களோட பாடி ஸ்ட்ரெச்சரை நான் அளவு எடுத்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தரோம். ஒன்ஸ் ஒரு டைம் மட்டும் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், அப்புறமா உங்களுக்கே தெரியும். அளவு எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ப்ளவுஸ் நாங்கள் தைச்சு தரோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா கட்டிங்க்குன்னு தனியாக உங்களுக்கு கட்டிங் மாஸ்டர் போட்டு தனியாக ஒவ்வொரு சுடிக்குன்னு பார்த்தீங்கன்னா சுடிக்குன்னு ஒருத்தவங்க அவருக்கு சுடி ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஃபுல் ஃப்ராக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ப்ளவுஸுக்குன்னு இருக்காங்க. எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு நம்ம எப்படி வந்து உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் தனித்தனியாக இருக்கிறாங்களோ அது மாதிரி ஸ்டிச்சிங் ஃபீல்ட்லேயும் தனித்தனியாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம யூனிக்காக இப்போ பண்ணிட்டு இருக்கோம், நம்ம சூப்பராக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸை நம்ம தைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ ஒரு புக்கில் இந்த மாதிரிலாம் பார்க்க வேணாம், நீங்கள் உங்களோட ஆன்லைன் நெட்டில் டிசைன் எடுத்துகிட்டு வந்து எனக்கு இப்படி தான் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். உங்களுக்கு எந்த மாதிரி வேர் பண்ணால் அழகாக இருக்கும்னு முத ட்ரையல் ப்ளவுஸ் போட்டு பார்த்துட்டு ஒரு காட்டன் ப்ளவுஸில் உங்களுக்கு ட்ரையல் ஸ்டிச் பண்ணி கொடுத்து உங்களை அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் அந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நீங்கள் எவ்வளோ ஹெவியாக கேட்டாலும் சரி, இல்லை என்னோட பட்ஜெட் இவ்வளோதான், இதுக்குள்ளே கம்மியாக போதும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிரைடுக்கு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் சாரீ ட்ராப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். மேட்சிங்காக ஃப்ளவர் பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கும் தேவையான. நீங்கள் உள்ள கலெக்ஷனுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் எல்லாமே மேக் ஓவராக பண்ணி தரோம். நாங்கள் உங்களுக்கு என்ன தேவைனாலும் பண்ணி தந்துட்டுருக்கோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சர்வீஸ் எப்படி இருந்துச்சு? இல்லை நல்லா எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. ஆக்சுவலாக நான் வரும்போது கொஞ்சம் ஸ்கின் டேனாக தான் இருந்தது, இப்போ கொஞ்சம் பிரைட்னஸ் இருக்குது. மெயினாக வந்து ஒரு க்ளோ தெரியுது, இந்த சீக்ஸ்ல எல்லாம் நல்லா க்ளோ தெரியுது. நானும் கொஞ்சம் ரெகுலராக சர்வீஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன், மந்த்லி ஒன்ஸ் எடுக்கிறேன் நான். ஓகே, ஸ்கின் எப்பயுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க, நிறைய ஜூஸஸ் இந்த மாதிரிலாம் இன்டேக் பண்ணுங்க. ஓகேயா? ஸ்டாஃப்ஸ் நல்லா சர்வீஸ் பண்ணாங்க. நான் கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணிக்கணும், எனக்கு சன்ஸ்கிரீன் எல்லாம் போட்டு கேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. நான் வந்து மாமா பொண்ணுட்டையும் சொல்லி நான் கூட்டிட்டு வரேன். நெக்ஸ்ட் அந்த நீங்க அனுப்பின பிக்சர்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு நாங்க கண்டிப்பா மேரேஜ்க்கு நாங்க புக் பண்ணிக்கிறோம். எத்தனை டேஸ்க்கு முன்னாடி புக் பண்ணணும் உங்களுக்கு? அப்பலாம் இல்ல, நீங்க ஒரு 2 weeks முன்னாடி புக் பண்ணீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஸ்கின் கேர் எடுக்கணும், அவங்க ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அந்த ஐடியாக்கோசரம் அவங்க வந்து நான் ஸ்கின் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசி நான் சஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால ஒரு 2 weeks முன்னாடியே ஒரு அப்பாயின்மெண்ட் கண்டிப்பா நான் அவங்களே கூட்டிட்டு போய் நான் அவங்ககிட்ட சொல்றேன். நான் சொல்றேன் கண்டிப்பா வாங்க. ஓகே, தேங்க்யூ. ஐஸ்வர்யம் ஃபேமிலி உங்களுக்கு பஸ் சர்வீஸ் கொடுக்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தாராபுரம் ரோடு ஒட்டன்சத்திரம் தங்கம்பள்ளிக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. நன்றி.